ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மனரம்யமாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக. நேற்றைய தினத்திலே சகோதரர்களின் ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதமாய் நடைபெற்றது. சகோதரர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும் இவ்விதமாய் ஜனங்கள் பெருகி வரும்போது கர்த்தருக்கு அது பிரியமாயிருக்கும், தேவநாமம் மகிமைப்படும். இன்று காலை 10 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. வர முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக சபையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் சபைக்கும் பிரயோஜனமும் ஆசீர்வாதமாய் காணப்படும். எரேமியா தீர்க்கதரிசியை புலம்பலின் தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்கள். அவன் ஊழியத்திற்கு வர மறுத்தவன். ஏனென்று கேட்டால், கர்த்தர் அவனை அழைத்த பொழுது, நான் சிறுவயனா இருக்கிறேன், நான் இந்த ஊழியத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் அப்படி சொன்னார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, ராஜாக்களை ஏற்படுத்த, ராஜாக்களை அபிஷேகிக்க உன்னை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை அழைத்தார். அதற்கு பிற்பாடு அவன் ஒரு புலம்பலின் தீர்க்கதரிசியாய், தேசத்திற்காக புலம்புகிறவனாய், ஜனங்களுக்காக புலம்புகிறவனாய், தன்னுடைய மக்களுக்காக புலம்புகிறவனாய் ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டான். கர்த்தர் அவன் மூலமாய் பெரிய காரியங்களை பேசினார். 31ஆம் அதிகாரத்தில் எரேமியா மூலமாய் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கு எல்லாம் தேவனாயிருப்பேன். இஸ்ரவேலர் என்கிறதான பெயரை பெற்ற எல்லா வம்சங்களுக்கும் நான் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது ஜனங்கள் சீர்கெட்டு போனவர்கள் உண்டு, ஆண்டவர் விட்டு தூரமாய் போனவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்த்து அவர்கள் எல்லாருக்கும் நான் தேவனாயிருப்பேன், மாத்திரமல்ல அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொன்னார். கீழே உள்ள வசனங்களை பார்த்தால் அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கின்றதான அழகான ஆசீர்வாதங்கள் வரிசையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதில் விசேஷமாய் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 34ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. கர்த்தரை பற்றி போதிக்கவே வேண்டாத சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி தருவார். ஏனென்று கேட்டால், அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். இந்த நாளுக்காக நாம் ஜெபம் பண்ணுமா? சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவர்கள் என்னை அறிந்து கொள்ளும் பொழுது நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். என்ன பாவம் செய்திருந்தால், எவ்வளவாய் ஆண்டவர் விட்டு தூரம் போயிருந்தால், அவர்கள் என்னிடத்தில் வரும்பொழுது நான் அவர்களை ஏற்றுக்கொண்டு நான் அவர்கள் தேவனாயிருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் என்று கேட்டால், சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்ள செய்வேன். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதில் இருப்பேன். நம்மை குறித்து தேவனாய கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம் என்று கேட்டால், நம்மை அவர் பாவிகளாய் பார்க்கறதில்லை. எப்போ அவரை நோக்கி முறையிட்ட, ஆண்டவரே எனக்குள்ளே வாரும், என் வாழ்க்கையை மாற்றும், என் ஜீவித்தை மாற்றும், என் செயல்களை மாற்றும் என்று கேட்கிற அந்த நேரத்தில் அவர் உள்ளே வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பாவங்களை இனி நான் நினைக்க கூட மாட்டேன். உன்னை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பாவியாய் பார்க்காதபடி ஒரு பரிசுத்தவானாய் பார்க்கிறார். எப்பொழுது நடக்கும் என்று கேட்டால், அவர் நம்முடைய தேவனாய், நாம் அவருடைய ஜனங்களாய் காணப்படும். இந்த நாளிலே அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு தருவாராக. அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனம். மறந்துவிட வேண்டாம், நாம் யாருக்கும் வேற யாருக்கும் உட்பட்டவர்களோ உரியவர்களோ இல்லை. நாம் ஜீவன் உள்ள தேவனுக்கு உரியவர்கள், அவர் நமக்குரியவர். அப்படி செய்தால் அவர் நம்முடைய பாவங்களை நினையாதிருக்கிறது மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தராகிய தேவனை அறிந்து கொள்வார்கள். இந்த அனுபவம் இந்த நாளிலே நமக்கு உண்டாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவை எங்களுக்கு தந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியே நடந்து கர்த்தாவே, எங்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் வழி நடத்துவீராக. அப்படி செய்திருக்கிறீர் என்று சொல்லி நான் நம்பி இப்பொழுதே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். புதிய கனமெல்லாம் உமக்கே ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம், தேவன் நம்முடைய தேவனாயிருப்பார், நாம் அவருடைய ஜனமாயிருப்போம். மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை அவர் நினைக்கவே மாட்டாத அளவுக்கு அவர்களை மன்னித்து போடுவார். God bless you abundantly again and again and again and again. Amen.